சர்பத் போட்டுக்கலாம். லெமனை புழிஞ்சி ஓகேப்பா. பாய் டு ஆல். என்ன யாரையும் காணும். பாய், see you next live. ஓகே. என்னடா பால் வேணுமா தாங்க உனக்கு? டம்ளரை பார்க்குற? ஆ, தண்ணி வேணுமா? ம், தண்ணியா வேணும்? சூப்பரா போகிறீங்களாக்கா? ஆமாம், யாரையும் காணோம், தான் போகலான் இருக்கு. நீங்கள் தான் ஒர்க் பண்ண போகிறேன், பிஸியாக இருக்கேன்னு சொன்னீங்க. எங்களுக்கு சாட்டர்டே சண்டே இந்த ரம்ஜான் விரதம் வைக்கிற ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு தான் எல்லாம் கழுவி விட்டுட்டு எல்லாத்தையும் துவைச்சி போட்டுட்டு டயர்டாக இருந்துச்சுப்பா. சர்பத் குடித்தோன்னே கொஞ்சம் தெம்பாக இருக்குது. வேறு வழி நோக்கா. என்னது? என்னது? ஓகே, அப்புறமா வர்றேன். அன்பராஜன் ப்ரோ இருக்காங்களா? யாரும் இல்லையா? வந்து அட்டன் பண்ணி போயிட்டாங்க எல்லோரும். குட்டி பூனையெல்லாம் குளிக்க வச்சேன். இந்த வெயில் அடிக்குதுல்ல, அதனால தான் குளிக்க வச்சேன். குளிக்க வச்சோன்னே எல்லாம் தூங்குது. இது ஓடிடுச்சு ஜாஸு. ஒர்க்கு பார்த்து தான் ஆகணும். ஓகே ஓகே, பாருங்கள். அப்போ தான் பூவா சாப்பிட முடியும், பஞ்சாமிர்தம் சாப்பிட முடியும். முருகா, நீ ஏன் கோவணத்துடன் ஆண்டியானாய்? குழு குழு சந்தனம். கேட் இந்த அக்கா சும்மாவே இருக்கா, தண்ணி ஊற்றிட்டே இருக்கு. இந்த இதோட வாய்ஸு. அது எல்லாம் ஒன்றும் செய்யலை, தூங்கிடுச்சு பாருங்க. எல்லாம் ஓடிச்சு. பொம்பளைக்கு தண்ணியை ஊற்று. சும்மா கொஞ்சம் தான், ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அப்படி தான் இது பண்ணணும். ரொம்ப தண்ணிக்குள்ளேலாம் வச்சுருக்கக்கூடாது குட்டீஸ் பூனைகளுக்கு. சும்மா ஒரு மக்கு தண்ணி தான். ஒவ்வொரு பூனைக்கும் ஒவ்வொரு மக்கு தான் தண்ணி, ஒரு கப்பு ஊற்றிட்டு 30 செகண்டு தான். அப்படியே உடனே ஃபுல்லாக தொடச்சி விட்றணும். ஈரத்தில் நடுங்கும். தொடச்சிட்டு அந்த வெயில் அடிக்கிற டைம் தான் அந்த மாதிரி செய்யணும், ஊற்றணும். காற்று பாடுற இடத்துல தண்ணி ஊற்றக்கூடாதுக்கா. காற்று படுற இடத்துலையா? எந்த காற்று? காதில் தண்ணி ஊற்றக்கூடாது, உடம்புக்கு தண்ணி ஊற்றணும். சரியா? ஒரு கப்புக்குள்ளேயே உடம்புக்கு தண்ணி ஊற்றிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணி விட்றணும். கையை வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணணும். காதில் தண்ணி ஊற்றக்கூடாது, மூஞ்சில் தண்ணி ஊற்றக்கூடாது. பூனைகளுக்கு, விலங்குகளுக்கு பொதுவாக மூஞ்சில் தண்ணி ஊற்றவே கூடாது. தலையில் நம்ம கையை வச்சு தான் கழுவி விடணும். இப்போ எதுக்கு சிரிச்சிங்க? அங்கே உட்காந்து தனியாக சிரிக்காதீங்க.